ஒரு பேசிக் சர்வீஸ் பண்ணோம்னா எவ்வளோ சார் காஸ்ட் ஆகுது நம்ம இடத்துல? கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 வந்து செலவாகும். இதே நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 நம்ம வந்து சர்வீஸே வந்து முடிச்சிடலாம். வண்டி வந்து ரெடியே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒர்க்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பிரச்சனை இன்றைக்கி கிடையாது. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வெஹிக்கிள் இன்றைக்கி கிடையாது. இதை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இந்தியாவில். இப்போ இங்கே வந்து ஒரு 50% கம்மியாகவே அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்குதுல்ல? டெஃபினட்டாக 50% அதை விட இன்னும் கம்மியாக. நம்ம அப்போலாம் வந்து லக்ஸரி காசே அப்படி பார்ப்போம். நம்ம 60% ஆஃப் த செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் தான். ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பாருங்கள் வெஹிக்கிளை. நான் வந்து எந்த ரிப்பேரும் பண்ண சொல்ல, ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும். வாரண்டி முடிஞ்ச நெக்ஸ்ட் டே எங்கிட்ட வாங்க ப்ளீஸ். ஐ எம் ரெடி டு சர்வ் யூ. ஹலோ ஆல், நான் மோசஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சாலிகிராமம் தான் நான் வந்து இப்போ வந்திருக்கிறேன். ஸோ சாலிகிராமத்தில் எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்சென்ஸ் டோட்டல் கார் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். நான் வந்து நிறைய வந்து லக்ஸரி கார் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நிறைய லோ பட்ஜெட் லக்ஸரி கார் வீடியோஸ் வந்து காமிச்சிருப்பேன். ஒரு 10 lakhs 8 lakhs 6 lakhs வரைக்குமே இருக்கிற லக்ஸரி காசை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ ஒரு 6 லட்சம் தானே 10 லட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த கார் வந்து வாங்கிடலாம். பட் வாங்கினதுக்கப்புறம் நிறைய வந்து செலவு வைக்கும். கண்ணாபின்னா அந்த லக்ஸரி கார் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு குதிரையை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. பட் அதெல்லாம் உண்மை தான். பட் அந்த செலவு என்ன செலவு, எவ்வளோ வந்து செலவு வைக்கும், என்னென்ன மாதிரிலாம் அந்த செலவெல்லாம் வைக்கும், என்னென்ன விஷயம்லாம் வந்து டேமேஜ் ஆகும், லைக் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் ரொம்ப வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ நான் ஏன் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ மெயினாக அவங்க பண்ணுறது வந்து லக்ஸரி காஸ் மட்டும் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஜின் ஒர்க் வெளியில் வந்து நிறைய இடத்துல பண்ணாத ஒர்க்கு, ஒரு வண்டி வந்து ரெடியே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒர்க்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மனுஷன் உயிருக்கு தேவை ஒரு ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜின் தான் வந்து ஒரு காருக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வந்து எப்படி அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த நம்பி வந்து வரலாம். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட ஓனர் மிஸ்டர் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கும் இந்தியாவுக்கும் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து துபாயில் ஷார்ஜாவில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவர் இப்போ வந்து கரண்ட்லி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து இந்த இடத்த பற்றி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸும் வந்து கேட்டலாம். ஸோ நம்ம இப்போ உள்ள போய் மிஸ்டர் கார்த்திகேயன் வந்து மீட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற காசோட டீடைல்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டலாம். அதோட சர்வீஸ் பற்றி நிறைய டீடைல்ஸ் ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து நம்ம அவர்கிட்ட இப்போ கேட்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. ஸோ நிறைய கார் வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி இருக்கார். ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் மோசஸ், வெல்கம் டு கார்சன்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கார்சென்ஸோட எம்டி மிஸ்டர் கார்த்திகேயன் இருக்காங்க. ஹாய் சார். ஹலோ, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மோசஸ், தேங்க்யூ சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இட்ஸ் மை ப்ளஷர். ஸோ ஒரு கார்சென்ஸ் வந்து ஒரு ஆட்டோமொபைலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு 25 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கீங்க. மெயினாக வந்து லக்ஸரி கார்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். ஸோ ஒரு பீயிங் அன் எக்ஸ்பர்ட், ஸோ நீங்கள் கார்சென்ஸ் பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். கார்சன்ஸ் வந்து மோசஸ் ஏர்லி 1990s வந்து கோடம்பாக்கத்தில் ஆரம்பிச்சு ஒரு சின்ன ஒரு கேரேஜ் தான் அது. பட் பிகினிங்லேருந்தே வந்து ஒரு இம்போர்ட்டட் கார் சர்வீஸ் சென்டர் தான். அதுக்கப்புறம் 1997 வந்து கார்சன்ஸ் டோட்டல் கார் கேர் ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 இயர்ஸாக ஆச்சு இந்த சாலிகிராமத்தில். ஸோ மிஸ்டர் அனில்குமாருக்கு அப்புறம் நானும் என்னோட பிரதர் இன் லா மிஸ்டர் மாதேஷ் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் மோசஸ். சூப்பர் சார். சென்னையில் மற்ற இடத்துல ஏதாவது பிரான்ச்சஸ்லாம் இருக்கா சார் நமக்கு? சென்னையில் வந்து இது வந்து மெயின் கேரேஜ் சாலிகிராமத்தில் இருக்கிறது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் பாடி ஷாப் இருக்குது. அங்கே தான் பெயிண்டிங், பாலிஷிங் எல்லாமே அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் அப்ராடில் பார்த்தீங்கன்னா யுஏஇயில் ஷார்ஜாவில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்து ஈரோடெக் கேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இம்போர்ட்டட் கார் சென்டர் தான். ஆடி, BMW, Mercedes, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான் அங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் அபவுட் எங்களோட பிரான்ச்சஸ். சார் அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். எஸ். ஒரு மெயினாக வந்து நீங்கள் இம்போர்ட்டட் காசு மட்டும் பண்ணுறதுக்கான உங்களோட மெயின் ரீசன் என்ன, உங்களோட மோட்டிவ் என்ன சார்? இல்லை, இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணது வந்து மிஸ்டர் அனில்குமார் தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 1990s நான் பார்த்ததுலேருந்தே இம்போர்ட்டட் கார் தான் வந்து ஆரம்பித்தாப்புல. நான் அதை பல தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இதை ஏன் நீங்கள் இந்த ஃபீல்டை வந்து இந்த பர்டிகுலராக இந்த செக்மெண்ட்டை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார் இதை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இந்தியாவில். நான் சொல்கிறது எல்லாமே ஏர்லி 90s 95 2000 வரைக்கும் ஆளே கிடையாது. ஸோ அதனால் அவர் பிகினிங்லேருந்தே இதில் இருந்ததுனால ஆப்வியஸ்லி அந்த லெகசியை வந்து கண்டினியூ பண்ணுறதுனால இப்போ நான் எடுத்து அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சார். ஸோ நீங்கள் 1990s பண்ணுறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப காமன் ஆகிடுச்சு. பட் அந்த டைம்லேருந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய செலிப்ஸ்லாம் இருப்பாங்களே சார் கஸ்டமர்ஸாக, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க மோசஸ். நான் நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு பார்க்குறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக BMW, ஆடி அவங்களோட ஷோரூம்லாம் வருது. நான் சொல்கிறது ஏர்லி 1990sலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோரூமே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி இம்போர்ட்டட் கார்ஸ் வேணும்னா பாம்பே மூலமாக இம்போர்ட் பண்ணி பாம்பேக்கு இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து பை ரோட்டில் தான் இங்கே வரும். அப்போலேருந்தே இருக்கிற செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிஃபீல்டில் இருக்கிற செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பாலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை இது இல்லாமல் பிஸ்னஸ் மேனாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு 50-60% ஆஃப் த செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா
எங்களோட கஸ்டமர்ஸ் தான். அது ஆடிக்காக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், மெர்சிடிஸாக இருக்கட்டும், இல்லை ரோல்ஸ் ராய்ஸு, லம்போ, பென்ட்லி, எல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸ் தான் சென்னையில். சார் ரோல்ஸ் ராய்ஸ் லம்போலாம் பண்ணுறீங்களா? பண்ணுறோம். ஓகே மோசஸ், ஒரு தடவை வாங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வரும்போது உங்களை கூப்பிட்றேன், லம்போ வரும்போது கூப்பிட்றேன், வந்து பாருங்கள். ஸோ நான் செம்ம இந்த விஷயம்லாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோலேயே வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி அப்படின்றது. ஸோ இன்ஜினுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உங்ககிட்ட தானே வரலாம் சார்? எஸ், கண்டிப்பாக மோசஸ். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலர் சர்வீஸ் வந்து யார் வேணாலுமே பண்ணலாம். அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் இம்போர்ட்டட் காரை பொறுத்த வரைக்கும். எங்களோட இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஒர்க், ஒரு இன்ஜின் ரீஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டேரிங் அசம்பிளி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளச் ஒர்க், கியர் ஒர்க், கம்ப்ளீட்டாக சஸ்பென்ஷன், இது எல்லாமே எங்களால் பண்ண முடியும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்பேர்ஸ். எதனால் ஸ்பேர்ஸ்ன்னு நான் சொல்லணும்னா, துபாய் தான் இன்றைக்கி ஆட்டோமொபைலோட ஹப்பே. ஸோ எங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே அங்கே துபாயில் எங்களுக்கு பிரான்ச் இருக்கிறதுனால அது மூலமாக நாங்கள் இங்கே கொண்டு வந்துடுவோம். ப்ளஸ் அதுக்கான டூல்ஸ், டயக்னாஸ்டிக் டூலாக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்கல் டூல்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கனால எங்ககிட்ட A to Z பிராண்ட் வைஸ் டூல்ஸ் வச்சுருக்கோம். ஆடி, பிஎம், மெர்சிடிஸ், ரோல்ஸ் ராய்ஸ். இது இல்லாமல் டீம், எங்களோட டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் எந்த காராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்து பண்ணுறோம் மோசஸ். ஸோ நான் மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார், அந்த சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ப்ரைஸிங் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ நம்ம கீழே நிறைய காசு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே எப்படிலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க போகலாம், கீழே போகலாம், வாங்க கேரேஜ்க்கு போகலாம். எஸ் சார். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே ஆஃபீஸ் ரூமில் வந்து கீழே வந்து கேரேஜுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ சார் சொல்லுங்கள், இங்கே வந்து எத்தனை கார்ஸ் வந்து அக்காமடேட் பண்ண முடியும் இந்த பிளேஸில்? இந்த பிளேஸில் கிட்டத்தட்ட 20 கார்ஸ் மேலே அக்காமடேட் பண்ணலாம். கேரேஜில் பெயிண்ட் ஷாப்பில் ஒரு 10 to 15 கார்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணலாம். ஸோ பெர் டே எங்களோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 35 கார்ஸ் வந்து நாங்கள் வந்து 35 கார்ஸ். ஸோ அதுக்கு மேலே வேணும்னா அந்த அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியல. எஸ் எஸ் எஸ், அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் சார் ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். ஷூர். நான் மெயினாக வந்ததுக்கே அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு BMW கார், ஒரு ஆடி கார், ஒரு ஜெர்மன் கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இம்போர்ட்டட் கார் உங்களோட இதில் சொல்லணும்னா அந்த காருக்கு ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணணும், ஒரு பேசிக் சர்வீஸ் பண்ணணும்னா எவ்வளோ சார் காஸ்ட் ஆகுது நம்ம இடத்துல கம்பேரிட்டிவாக? இப்போ நீங்கள் கம்பெனி கம்பேர் பண்ண சொல்கிறீங்களா? ஜென்ரலாக கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 வந்து செலவாகும். இதே நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து மேக்ஸிமம் 18 இல்லை 20, அதுக்குள்ளே நான் சொல்கிறது எல்லா பிராண்டுமே. இப்போ ஆடி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சீப்பாக வரும், மெர்சிடிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லா இம்போர்ட்டட் கார்ஸுமே இந்த 13லேருந்து 20க்குள்ளே முடிச்சிடலாங்க. 13,000லேருந்து 20,000 ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ப்ளஸ் ஆயில் சர்வீஸ். எஸ், ரெகுலர் சர்வீஸ். ஒரு ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், இன்ஜின் ஆயில், இது இல்லாமல் மற்ற என்னென்ன டாப்அப் பண்ணுமோ அவ்வளவும் டாப்அப் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரைஸ்லேயே பண்ணிடலாம். பட் அதை தாண்டி மற்ற ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அந்த ஒர்க். அது அந்த என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க்கோ, அதுக்கு என்ன ஸ்பேர் ரெக்குயர்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி தான் காஸ்டிங் வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளாஸ் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 நம்ம வந்து சர்வீஸே வந்து முடிச்சிடலாம். ஒரு ரெகுலர் சர்வீஸ் எவ்ரி 15,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த கம்பெனி ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸ் படி நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு மைனர் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா 15,000 முடிச்சிடலாம் நம்ம. ஒரு கிளாஸே அவ்வளோதானா? அவ்வளோதாங்க ஆகும். அந்த சர்வீஸில் என்னென்ன விஷயம்லாம் கவர் ஆகும் சார்? ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், இன்ஜின் ஆயில் பார்த்துட்டு ஏசி ஃபில்டர் இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் வி வில் சேஞ்ச் இட். சரிங்களா? இது இல்லாமல் மற்ற ஃப்ளூயிட் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிரேக் ஆயிலாக இருக்கட்டும், ஒரு ரேடியேட்டர் கூலண்ட்டாக இருக்கட்டும், ஒரு வைப்பர் அந்த மோட்டாரில் வரக்கூடிய அந்த ஃப்ளூயிடாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக எல்லாமே செக்அப் பண்ணி ஒரு டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட்டோடு உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். இது வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 to 15,000 ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே ஷெடியூல் படி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் மோசஸ். ஸோ ஒரு ஷோரூமில் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காதுல்ல? டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ஷோரூமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதே சர்வீஸை கொடுத்தீங்கன்னா ஒரு 40,000 to 50,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 50% கம்மியாக தான் வந்து செலவாகும். அதுக்காக நான் வந்து எந்த விதமான ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுறங்கிறது கொஸ்டின் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே OEM ஸ்பேர் தான், இல்லைனா OEMக்கு ஈக்குவலண்ட்டான OES ஸ்பேராக தான் இருக்கும். அதனால தான் எங்களால் இவ்வளோ சீப்பாக பண்ண முடியுது, குவாலிட்டியாக பண்ண முடியுது. ஏன்னா நாங்கள் எங்களோட ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் வேர் ஹவுஸ் ஷார்ஜாலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எதுவுமே நாங்கள் லோக்கலாக ஸ்பேர் வாங்குறதே கிடையாது. ரொம்ப வெரி ஃபியூ தான் நாங்கள் லோக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ சார் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் இல்லைனா ஒரு ஆயில் சர்வீஸில் வந்து பண்ணுறோம்ல சார், அதை தாண்டி என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் சார் காரில் வரும்? பொதுவாக கேட்குறீங்க என்னென்ன இஷ்யூஸ் வரும்? இது மோஸ்ட் இப்போ இம்போர்ட்டட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மெர்சிடிஸ் எடுத்திங்கன்னா அவங்களோட ஒரு ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க சர்வீஸ் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, மைனர் சர்வீஸ், மேஜர் சர்வீஸ். மைனர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 15,000, மேஜர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 30,000. இந்த மாதிரி ஒரு ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸ் அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 years இருக்குன்னா இந்த சார்ஜ் இந்த இன்டர்வெல்ல இந்த சர்வீஸ் பண்ணுங்கன்னு. அந்த சர்வீஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த மேஜர் இஷ்யூமே வராது.
அப்படி சொல்கிறீங்க? எஸ், எந்த மேஜர் இஷ்யூமே வராது அன்லஸ் வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளட்டில் மாட்டுறதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதோ அப்படி தான் மேஜர் இஷ்யூமே வருமே தவிர இந்த மைனர் சர்வீஸ் மேஜர் சர்வீஸ் ஆஸ் பர் கம்பெனிஸ் அவங்க வந்து ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்க. அந்த ப்ரோட்டோகால் படி நம்ம கேரேஜில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே வராது மோசஸ். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. கம்பெனியோட மெயின்டெனன்ஸ் வந்து பியூராக வந்து ஓனர் கையில் தான் இருக்குது. ஓகே. ஸோ ஜென்ரலாக ஒரு 15,000 ஒன்ஸ் வந்து சர்வீஸ் கொடுத்துடணும் காரை. டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அந்த கார் வந்து பெரிய செலவு வைக்காமல் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க மோசஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா நம்ம இந்த சின்ன செலவை வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சோம்னா பெரிய செலவில் போய் முடியும். எஸ், எப்போதுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து வண்டியை எப்போ எடுத்துகிட்டு வராங்கன்னா ஒரு 50% ஆஃப் த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆனால் தான் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரக்கூடாது மோசஸ். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணலை, எவ்ரி 15,000 ஒரு எவ்ரி 6 months வெஹிக்கிளை ஒரு தடவை கொண்டு வாங்க. வெறும் டயக்னாஸ்டிக் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பாருங்கள் வெஹிக்கில். நான் வந்து எந்த ரிப்பேரும் பண்ண சொல்ல, ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும். இந்த சென்சார் போயிருக்கு, இந்த சென்சார் மாற்றலாம், இந்த டைமுக்கு இந்த சேஞ்சஸ் பண்ணணும்னு. அது நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது நீங்கள் 90% ஆஃப் த கஸ்டமர் இதை பண்ணாலே எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நடக்கிறது இல்லை இந்தியாவில். ஸோ சூப்பர் சார், ரொம்பவே நல்லா கிளியராக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் சார், எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணுன்றது இருந்தது என்னன்னா, நீங்கள் எப்படி சார் அந்த இன்ஜின் ஒர்க்கில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஆனீங்க? அதில் வந்து எகைன் நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த இம்போர்ட்டட் கார் சர்வீஸ் சென்டர் வந்து நம்ம நடத்தணும்னா நமக்கு வந்து ஒரு 2-3 விஷயம் வேணும் மோசஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரேஜ் மட்டும் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டியோடு இருக்கிறது முக்கியமே கிடையாது. இதுக்கான டூல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெர்சிடிஸை வந்து நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெர்சிடிஸோட ஒரிஜினல் டூல் இருந்தால் தான் அந்த வெஹிக்கிளை நான் ஸ்கேன் பண்ணவே முடியும். இப்போ ஒரு மினி கூப்பர் இருக்குது, இந்த மினியை வந்து நான் ஸ்கேன் பண்ணணும்னா எனக்கு BMW டூல் இருந்தால் தான் நான் அதை ஸ்கேன் பண்ணவே முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வேணும். அப்புறம் ஸ்பேர்ஸோட நெட்வொர்க் உங்களுக்கு வந்து வேணும். இப்போ எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஸ்பேர் தேவைப்படுது, இன்ஜினில் வந்து ஏதோ ஒரு பிஸ்டன் தேவைப்படுது, ஒரு ரிங்ஸ் தேவைப்படுதுன்னா இதை வந்து சோர்ஸ் பண்ணி கரெக்டாக OEM ஸ்பேர்ஸை நான் சோர்ஸ் பண்ணி அதை கரெக்டாக இங்கே கொண்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி கார்சன் ஸ்கூலில் கொண்டு வர வரைக்கும் எனக்கு அதற்கான நெட்வொர்க் தேவை. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்கல் டீம் வேணும். ஸோ டூலும் வேணும், ஸ்பேர்ஸ் நெட்வொர்க் வேணும், டீம் வேணும். அதனால தான் நம்மளால் எந்த ஒர்க்கையும் தைரியமாக எடுத்து நம்மளால் பண்ண முடியுது. அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்தே மோசஸ். சூப்பர் சார். சார் அந்த எக்ஸ்பர்ட் டீம் எப்படி சார் ரெடி பண்ணீங்க? இல்லை, அது வந்து நான் வந்து ரெடி பண்ணவே இல்லை மோசஸ். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக தான் இந்த கம்பெனி நான் ரெகுலராக நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எக்ஸ்பர்ட் டீமை ரெடி பண்ணது எல்லாமே எங்களோட அங்கிள் தான், மிஸ்டர் அனில் தான். அவர் வந்து 30 இயர்ஸாக அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேர் நம்ம கம்பெனிலே இருக்கிறாங்க. ஸோ அந்த டீம்னால தான் நம்ம வந்து நம்மளால் இது வந்து இன்றைக்கும் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியுது. இதே இல்லாமல் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டூல்ஸ்க்கும் ஒரு வேலிடிட்டி இருக்குது. இப்போ நான் ஒரு மெர்சிடிஸ் டூல் இன்றைக்கி நான் வாங்கிட்டேன்னா இந்த டூலை வச்சு லைஃப் லாங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஒரு 1 இயர், ஒரு 1.5 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆட்டோ அப்டேட்டுமே இருக்காது, நம்ம புதுசாக தான் அந்த டூல் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு சைக்கிள் மோசஸ். நமக்கு வந்து ஸ்பேர்ஸ் நெட்வொர்க்கும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். டூல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது ஸ்பேர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டூல்ஸும் பார்த்தீங்கன்னா புது டூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டெக்னீஷியனும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்களும் டெவலப் ஆகணும். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பிரச்சனை இன்றைக்கி கிடையாது, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வெஹிக்கிள் இன்றைக்கி கிடையாது. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மோசஸ். கண்டிப்பாக சார். நிறைய இன்ஜின்ஸ் வருது, நிறைய வேரியன்ட்ஸ் வருது. எஸ், மோர் ஆஃப் எலக்ட்ரானிக் போயிட்டே இருக்குது. நிறைய டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் எல்லாம் மாறிட்டு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்லாம் வருது சார். அதுக்காக என்ன அப்டேட் சார் வச்சிருக்கீங்க? இல்லை, இப்போ எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோடெக் கேரேஜில் அங்கே வந்து நாங்கள் டெஸ்லாக்கு வந்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நம்ம துபாய் ஷார்ஜால. எஸ் டெஸ்லா நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா மேபி ஒரு அனதர் ஒரு 5 இயர்ஸில் நல்ல ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 2 வண்டியில் ஒரு வண்டி வந்து எலக்ட்ரிக் வண்டியாக தான். கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவீங்க? டெஃபினட்டாக வந்து அப்டேட் பண்ணுவோம். எங்களுக்கும் ஒர்க்கு மிச்சம். என்ஜின் ஒர்க்கே கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா, வெறும் மோட்டார் தான், பேட்டரிஸ் அந்த மாதிரி தான் வரும். டெஸ்டாக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே துபாயில் வந்து ஷார்ஜாவில் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். செம்ம சார். இப்போ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். எல்லா விஷயத்துமே ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக என்னோட பெரிய தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஸோ நைஸ் மீட்டிங் யூ சார். இட்ஸ் மை ப்ளஷர். இட்ஸ் நைஸ் மீட்டிங் யூ ஆஸ் வெல். ஸோ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கார்த்திக் சார் வந்து நமக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது சார், கேட்கலாமா? கண்டிப்பாக கேளுங்க. சரி, இப்போ நான் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இங்கே வந்து ஒரு 50% வந்து ஒரு ஷோரூமில் சர்வீஸ் கொடுக்கறதோட கம்மியாக தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு புது கார் வாங்குறனோ இல்லைனா ஒரு செகண்ட்ஸில் கார் வாங்குறனோ, ஒரு லக்ஸரி கார்,
அதை வாங்கணும்னு டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து கொடுத்துடலாமா சார்? தாராளமாக வாங்க. ஒன்று மட்டும் செக் பண்ணிங்க மோசஸ், கம்பெனியில் வாரண்ட்டி இருக்குதான்னு பாருங்கள். வாரண்ட்டி இருக்கிறப்ப எங்கிட்ட வராதிங்க. ஸோ வாரண்ட்டி இருக்கிறப்ப அது புது காராக இருந்தாலுமே சரி, பழைய காராக இருந்தாலுமே சரி, தயவு செய்து எங்கிட்ட வராதிங்க. நானே உங்களை அட்வைஸ் பண்ணுவேன். எங்கிட்ட நிறைய பேர் வராங்க மோசஸ், அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஒரு செகண்ட் இயரில் வருவாங்க, சார் அங்கே விட்டோம்னா எனக்கு ஒரு 60 ஆகுது, 70 ஆகுது. இப்போ மெர்சிடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் சர்வீஸ் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 90,000 ஆயிரும், கிட்டத்தட்ட 1 lakh ஆயிரும். நம்மக்கிட்ட வருவாங்க, பாப்பா பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை சார் நீங்கள் 90,000க்காக எங்கிட்ட வந்தீங்கன்னா என்ன ஆயிரும், வாரண்ட்டி வந்து போயிடும். ஓகே, ஸோ பெட்டர் வந்து நீங்கள் அவங்ககிட்டே கண்டினியூ பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். வாரண்ட்டி முடிஞ்ச நெக்ஸ்ட் டே எங்கிட்ட வாங்க ப்ளீஸ். ஐ எம் ரெடி டு சர்வ் யூ. சார் நீங்களே வந்தால் அனுப்பி விட்டுறீங்க? இல்லைங்க, நமக்கு வந்து கஸ்டமரோட எண்ட் ஆஃப் த டே அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். நான் எனக்கு பிஸ்னஸ் வந்து சொல்லிட்டு நான் இன்றைக்கே பண்ணிவிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு மேஜர் ஒர்க் போய் அங்கே போய் நிற்கிறப்ப அவங்க வந்து ஏன் நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் ப்ரமோசர்ஸ் நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. சரி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லியிருந்தீங்களா பிரேக் பேட்ஸ்க்கே 90,000 நாங்கள் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. பிரேக் பேட் மட்டும் இல்லை, அதாவது ஒரு மைனர் சர்வீஸ் பிரேக் பேட் சேர்ந்து ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 செலவாயிடும். அதே நம்ம கம்பெனியில் விட்டிங்கன்னா அதில் பாதி கூட ஆகாது. ஸோ அப்போ டெஃபினட்டாக இங்கே வர தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதுதான் நானும் கேட்கலாம் நினச்சேன். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு 50% கம்மியாகவே அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்குதுல்ல? டெஃபினட்டாக 50%, அதை விட இன்னும் கம்மியாகவே சில சர்வீஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் இங்கே. சரிங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கடைசியாக நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக இந்த ஒரு விஷயம் வந்து யாருமே சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ஏன்னா வந்தாங்கன்னா சர்வீஸ் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அதையுமே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த வே ஆஃப் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கார்சன்ஸ். அண்ட் இந்த விஷயத்தை நீங்கள் இனிமேல் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ்லாம் கொண்டு வந்து நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஆசை சார். ஷூர் மோசஸ், தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ். தேங்க்யூ. பாய் பாய். ஸோ காய்ஸ், இதோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து வேறு சூப்பர் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த கார்சன்ஸ் டோட்டல் கார் கேரோட அட்ரஸ் டீடைல்ஸ் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட காரை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இவங்களை நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக லக்ஸரி காருக்கு இவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இன்ஜின் ஒர்க்குனா இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ஸோ இது சாலிகிராமம் சென்னையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ லவ் யூ ஆல், ஹேவ் அ கிரேட் டே, டேக் கேர்.